நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபிஷிங் ஹார்பர் பக்கத்தில் தோணி பாலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்பாட் தருது அவங்களுக்கு. அதான் வந்திருக்கோம், சிப்பி பறக்கக்காண்டி வந்திருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ சிப்பி மாட்டுது, சிப்பி எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதான் தோணி பாலம். தோணி இனியெல்லாம் உள்ளே கிடக்கும் நிறையா, தெரியுதுங்களா? நிற்க பாருங்க, ஒரு செவ்வராக நிற்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக லோடு ஏற்றுறது தான். அப்படி செவ்வறு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக லோடு ஏற்றி முன்னாடி ஒரு ஷிப் கப்பல் மாதிரி வரும். இந்த நிற்க பாருங்கள், இதுதான் இழுத்துட்டு போகும். அதுக்குள்ளே தான் நம்ம சிப்பி பறக்க போகிறோம். இங்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கிட்ட ஃபிஷிங் ஹார்பர் வாசல். ப்ரோ எல்லோரும் வந்துட்டாங்க, உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அங்கேருந்து ரிவ்யூ எடுத்தோம். நம்ம அப்படியே எங்கிட்டாமல் வந்துட்டோம். இந்த கல் கிடக்கு பார்த்தீங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர் இதில் சிப்பி பறக்க வந்திருக்காங்க. அவங்க அக்கா மகன், தங்கச்சி மகன் சாரி, தங்கச்சி பிள்ளைகளோட சேர்ந்து இன்னைக்கு சிப்பி எடுக்க வந்திருக்காங்க. சிப்பி எடுத்துட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக சமையல் இருக்கு நண்பா. அப்படியா, இந்த வர சின்ன சிப்பி தான் இருக்குது. நம்ம அங்கே போய் பெரிய சிப்பி இருக்கும். மட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சிப்பி சதை. இதுதான், இதே அற்புதமாக இருக்கும். இது தான் எடுத்து இன்றைக்கி சிம்பிளாக, எவ்வளோ சிம்பிளாக சாப்பிட முடியுமோ அப்படி செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி தான் சிப்பிகளாக கிடைக்கும் இல்லை அப்படிங்காங்க. சரி, ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இன்னொரு ஸ்பாட்டு போவோம் அப்படின்னு இருக்காங்க. அங்கே போய் ஏதாவது எடுக்க முடியுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதை பாருங்க, மூணு பேருமே களத்தில் இறங்கிட்டாங்க. அதான் பாருங்க, அமுல் பேபி எப்படி எடுக்காம பாருங்க, நமக்கு முன்னாடி ஆளாக நிற்காம பாருங்க. எடுத்துட்டியா? அவன் எடுத்துட்டான். இந்த பாருங்க, தம்பி எடுத்து பார்த்தீங்களா, முதல்ல எடுத்து அண்ணன் ரெண்டு எடுத்தாங்களா, அடுத்தடுத்து கிடைக்கிது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப பொடுசும் கிடையாது. ஆனால் இதோட பரிசாக கிடைக்குங்காங்க. நம்ம அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கிட்டு போய் இந்த சிப்பி எடுக்கிற இப்படி தோண்டி எடுப்பாங்க. இதில் இன்னொரு மெத்தேடு உண்டு. இல்லை பாருங்கள், அவன் எடுத்துகிட்டு வரான் பாருங்க. என்ன அவனு கையில் வச்சுருக்கான் பாருங்க. சரிங்களா, இப்படியே 1-2 பிறக்கிட்டே இருக்க வேண்டியதான். பிறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்த வேண்டியதான். அந்த இதையும் கையில் வச்சுக்கோ. வேண்டாமா, பிறக்கு விடாத. இந்த பாருங்க, இன்னொரு சிப்பி இட்டு வந்துருக்கான். இந்த பாருங்க, இதுவும் சாப்பிட்றது தான். இது ஆக்க மாதிரி வெட்டினா நல்லா பொழந்துடும். அடியா, இது பாரு, ஓடி வரானே, பிறக்கிட்டு வரா இல்லையா? பாருங்க, வெறி கொண்டு அலையிறான். சங்கு சதை எடுக்கிறதுக்கு நீந்தி போகிறாரு பாருங்க. சங்கு எடுக்கிறதுக்கு இங்கேருந்து அந்த கரைக்கு இப்போ நீந்தி போகிறாரு. அதில் அங்கே போய் சங்குங்க எதாவது எடுக்கிறாரா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். கரைக்கு போயிட்டு பற்றியில ஆழத்தை பற்றியில சரியான ஆழம். அந்த வெள்ளம் போனதுலேருந்து ஆழம் அதிகமாகிடுச்சு. கரையில் ஏறிட்டார் இன்றைக்கி. கரையில் ஏறிட்டார். அது பற்றிலா கரை ஏறியாச்சு. அங்கே போய் எதுவும் எடுக்கிறாரா அப்படிங்கிறதையும் இங்கே பார்ப்போம். எடுத்தார் அப்படின்னா அங்கிட்டு கூட சுற்றி போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ எந்த ஸ்பாட் வந்திருக்கோம், ரோஸ் பூங்கா தான். அந்த அண்ணன் நீந்தி போனாங்க பார்த்தீங்களா, பிறகிட்டு தான் இருக்கார். அதில் பிறகிட்டு இருக்காரு, அதான் அதை எடுக்காரு பாருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பரிசாக கிடச்சதா இல்லையா? இதா பாருங்க, அது கையை காட்டினோடனே தான் சுற்றி வந்துருக்கோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. முன்னாடி காட்டினது சின்னதாக காட்டினோம், நல்ல முரட்டு பீஸு. இன்னும் பெருசாக கிடைக்குன்னு தான் சொல்கிறாங்க. இந்த சிப்பி தான் இவ்வளோ பெருசாக வளர்றது. இது சின்னது, இது பெருசு. பார்த்தீங்களா, நமக்கு சின்னது தேவையில்லை, பெருசு மட்டும்தான் எடுப்போம். நல்லா வளரட்டும். கொட்டார் பார்த்தீங்களா, ஒன்று கட்டாயம் இருக்கும் அப்படின்னாக்க பார்ப்போம். எடுத்துட்டார 4 ஜிபி எடுத்துருக்கோம். 3 ஜிபி எடுத்து காட்டினாங்க அண்ணன். 4 ஜிபி எடுத்தாச்சு. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கணும், குறைவாக, அதாவது வத்து டைமாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ வத்தில் தான் இருக்குது, இன்னும் வத்து கேடுக்காக, இன்னும் வத்தாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு.
டேம் உள்ள கிடக்கா? இந்த பாருங்க, டேம் 4 டேம் எடுத்துருக்கோம். பாருங்க, அவன் எந்த இடத்துலையும் அசர மாட்டிக்கானே அம்புல் பேபி. நிறைய செத்த சங்கு தான் கிடக்கு அப்படின்னுங்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம எடுத்தோம், சிப்பி எடுத்ததில் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சுது. தண்ணி பெருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. சரிங்களா, டாம் மாதிரி இருக்குது எல்லாமே. மொத்தத்தில் ஒரு 15 ஜிபி போல் எடுத்துகிட்டு போனேன். அவ்வளோதான் எடுத்திருக்கோம். இதை நம்ம வந்து எப்படி கறியாக்குறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிம்பிளாக வச்சு காட்ட போகிறோம், அவ்வளோதான். நம்ம நல்ல தண்ணியில் சமைக்கிற வீடியோ ஏற்கனவே இறக்கியிருப்போம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து உப்பு தண்ணியில் எடுத்தது. இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும். இதனால் சிப்பி கறி, சங்கு கறி எல்லாமே இந்த மூலம் இதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, ஆனால் உண்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா அப்பாலும் சொல்லியிருக்காங்க இது வந்து மருத்துவ குணம் உள்ளது அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, சிப்பி பெருசாக இருக்குன்பா, சாதா முட்டு கொண்டு தான் இருக்குது. சிப்பிக்கேற்ற சாதா இல்லை. நான் உண்மையை சொல்லணுன்னா, இவ்வளோ பெரிய சிப்பி நான் எடுத்து சமைச்சே கிடையாது. சரிங்களா, இன்றைக்கி நம்ம நண்பர் வந்து தான் எடுத்தார். இதனால் சதை நிறைய இருக்கும் அப்படின்னாரு. சதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அந்த பொடி சங்கில் கூட நல்லா பரவாயில்லாமல் சதை இருக்கும் போல், இதில் கம்மியாக தான் இருக்குது. சரி, நம்ம இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எவ்வளோ சதை இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். சிப்பி நிறைய இருந்துச்சு, சதை முட்டு கொண்டு தான் இருக்குது. இதை நம்ம வந்து வெங்காயங்க எதுவுமே போடலை, சத்தியோட வத்தப்பொடி. சரிங்களா, பொரிக்க போகிறோம், சிம்பிளாக முடிக்க போகிறோம் இன்றைக்கி. கொஞ்சோட மஞ்சப்பொடி போட்டோமா, உப்பு, இன்னும் கொஞ்சோட மட்டும் உப்பு, அவ்வளோதான். ஏன்னா இவ்வளோ மூடி சதைக்கு போதும். இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணியாச்சா, ஆடியோ ஒரு பொரியல் முடிஞ்சு. உப்பு உரப்பு எல்லாமே இதில் இருக்கும். சிம்பிளாக இப்படியும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் என்ன தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணி ஜிப்பி பரவாயில்லன்பா. உப்பு தண்ணி ஜிப்பி ரொம்ப வேலைப்பாடு அதிகமாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஜிப்பியாக இருந்துச்சு, சதை முட்டு கொண்டு தான் இருக்குது. நம்ம உள்ளே போட போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. வெடிப்பான், டப்பு டப்புன்னு வெடிப்பாங்க. வேலை ஃபுல்லாக அப்படி தான். இதை நம்ம அப்படியே ஒரு வறுத்துக்கிட்டு நம்ம சிம்பிளை வச்சு லைட்டாக ஒரு வறுத்து வரணுங்க. ஜம்முன்னு இருக்கும். ரெடி. இது சிம்பிள், வேறு எதுவுமே சொக்கணும். சும்மா வத்தப்படி மஞ்சப்பொடி லைட்டாக போட்டு, ஏன்னா சேத்துக்குள்ளே இருந்தது பார்த்தீங்களா, லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கிறது நல்லது, கிருமிநாசினி. இது போட்டு ஒரு 60 அட்னிங்களாக்கும். அப்படியே மறுன்னு இருப்பான் திங்கிறதுக்கு. அன்றைக்கி சிம்பிளாக செஞ்சுட்டேன். அன்றைக்கி வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணேன். 2 பொடி, சத்தியோட உப்பு, கொஞ்சோட எண்ணெய், முடிஞ்சுது. எண்ணெய் வெளியே நல்லா வெந்த பிறகு எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. கூட்டானால் ரொம்ப கம்மி. நம்ம வந்து லேசாக பொரிக்க தானே செஞ்சோம். பொரிச்ச உடனே இன்னும் கொஞ்சம் சுருண்டுட்டு எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ளேவர். நல்லா மொறுன்னு இருப்பான். நம்மளும் சாப்பிட்டு பார்த்துருவோம். வேறு எப்படி இருக்குது, நல்லா மொறுன்னு இருக்குங்கப்பாண்ணா. மொறுன்னு இருக்குது. குவான்டிட்டி தான் கம்மியாக இருக்குது, அளவுகள் கம்மியாக இருக்குது. அதுதான் ஒன்று. மாட்டுக்கறி மாதிரி இருக்குது. அவ்வளோதான். மாட்டுக்கறி பொரிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ரப்பாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்குது. க்ளீன் பண்ணுறது ரொம்ப கம்மியாக க்ளீன் பண்ண இருக்குது. சித்தியோடு தான் வருது. அவ்வளோ ஜிப்பி எடுத்தோம், சட்டு நிறைய ஜிப்பி இருந்துச்சு. இதில் சின்ன கிண்ணத்துக்கு கூட வரலன்பா. அதுதான் ஒரு வருத்தம். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வரும். நம்ம வீடியோ போடுறது உங்களுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. பாய்.